கோவிலுக்கு எதுக்கு முதல்ல போறீங்க? இந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியுமா? கிரிவலம் போகிற வழி பூரா ஒவ்வொரு கல்லும் மண்ணும் சிவலிங்கம்னு எங்கள் வாத்தியார் சொல்லுவார். சிவன் ராத்திரிக்கு கிரிவலம் போன இடம் பூரா பார்த்தீங்கன்னா எச்சில் தட்டு, டீ கப்பு, கரும்பு ஜூஸு. கொஞ்சமாச்சும் சிவிக் சென்ஸ் நம்ம மக்களுக்கு இருக்கா? யூடியூப்பில் இங்கே போங்க அங்கே போங்கன்னு எதேதோ கோவில் சொல்லி உடனே ஃபேமிலியோடு டூர் மாதிரி போகிற மாதிரி போய் ஊரே எச்சில் தட்டாக இருக்குது. உங்கள் வீடை இப்படி தான் வச்சுருப்பீங்களான்னு தெரியல. புண்ணியம் தேடுறதுக்கு ஒரு புண்ணிய கஷேத்திரத்துக்கு போக சொன்னால் எல்லாரும் பாவம் சம்பாரிச்சுட்டு போறீங்க. நீங்க போடுற குப்பையெல்லாம் அல்றாங்க இல்லையா, அடுத்த நாள் அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு தான் அத்தனை புண்ணியமும் போய் சேரும். அப்புறம் நான் போகாத கோவில் இல்லை, எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. கோவில் போங்க, விளக்கேத்துங்க. விளக்கேத்துனா குச்சியை பேப்பரை அங்கங்கே போடாம பக்கத்துல டஸ்ட்பின் இருக்கான்னு பார்த்து அதுல போடுங்க. இல்ல உங்க பேக்ல வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. ஒரு பக்கம் நம்ம மக்கள் இப்படின்னா ஏதேதோ நாட்டுல இருந்து இங்க வந்து ஃபாரினர்ஸ் எல்லாம் நம்ம சாமியை கும்பிடுறாங்க. இப்படி நம்ம ஊர் இருக்கிறத பார்த்தாங்கன்னா எப்படி வந்து அவங்களுக்கு அடுத்து வந்து வழிபாடு பண்ண தோணும்? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா மட்டும் பத்தாது. நம்ம அந்த இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கணும். சுத்தமா இருக்கிற இடத்துல தான் வந்து தெய்வம் குடியிருக்க முடியும். இனிமேல் நீங்க கோயிலுக்கு போறீங்கன்னா இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. எதுவும் என்னுடையதெல்லாம், அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா.